ஹே ஹாய், இன்னைக்கு ஒரு சின்னதாக மினி பிளாக் பார்க்க போகிறோம். வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறேன்ட்டு. ஆமாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு பேக்கிங் பிஸ்னஸ்க்காக ஒரு ஸ்டெப் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு திங்ஸ் வாங்கலான்ட்டு ஷோரூம் போயிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு போயிருந்தோம். ஃப்ரிட்ஜ் எந்த கம்பெனி வாங்குறதுன்ட்டு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அங்கே போய் தான் பிளான் போடணும், எந்த மாதிரி பெஸ்ட்டாக வாங்கினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ்லாம் இல்லை, கொஞ்சம் சாம்பிள் பீசஸ் தான் வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன திங்ஸ் வாங்கினாலுமே நிறைய கடை ஏறி இறங்குவோம். இது கொஞ்சம் பெரிய திங்ஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஷோரூமில் என்கொயரி பண்ணிட்டு நம்ம வேற ஒரு ஷோரூமில் போயிட்டோம். என்கொயரி பண்ணிட்டு எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே வாங்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிருந்தோம். அந்த ஷோரூமில் என்கொயரி முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு ரோட்டில் போகும்போது ஃப்ளாக் நிறைய பேர் வச்சுட்டு போயிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு ஸ்ரீராம் நவமி. ஸோ அதனால நிறைய ஃப்ளாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வேறொரு ஷோரூமுக்கும் வந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா, சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது என்கொயரி பண்ணலான்ற மாதிரி பார்த்தோம். அந்த கடையிலையும் அது என்கொயரி முடிச்சுட்டு இந்த கடைக்கு வந்தோம். நான் அந்த ஃப்ரிட்ஜ் தான் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். அந்த கடையில் சைட் பை சைடு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒரே ஒரு பீசஸ் தான் வச்சுருந்தாங்க. நான் அதுக்கே அங்கேருந்து கிளம்பி வேறொரு ஷோரூமுக்கு வந்துட்டேன். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நிறைய சாம்பிள் பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் ப்ரைஸஸ்மே என்கொயரி பண்ணும். அண்ட் நார்மல் ஃப்ரிட்ஜஸ்மே இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு அதோட ரேட்மே என்கொயரி பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கலான்ற மாதிரி தான் இருந்தோம். நார்மல் ஒரு 400 லிட்டர் வாங்குற மாதிரி தான் பிளான் போட்டோம். அதுக்கப்புறமா தான் சைட் பை சைட் ஃப்ரிட்ஜே வாங்கிடலாமே, கொஞ்சம் பெருசாக இருக்குமே, அகெயின் திருப்பியும் எப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறோன்ற மாதிரி யோசிச்சோம். ஸோ சைட் பை சைட் ஃப்ரிட்ஜே வந்துட்டு அகெயின் என்கொயரி பண்ணிட்டு அதே ஃபைனல் பண்ணிட்டோம். எல்ஜி தான் வாங்கியிருக்கோம். எல்ஜி சைட் பை சைடு ஃப்ரிட்ஜ் 650 லிட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ புக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவரி ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ண நெக்ஸ்ட் டே இன்ஸ்டலேஷனுக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்டலேஷனுக்கு வந்தோம். அவங்களும் எல்லாமே தரோவா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஃப்ரிட்ஜ் எப்படி செட் பண்ணுன்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் எல்ஜி 650 லிட்டர் சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ். இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பார்க்கறதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குமுத ஹாப்பி ஆனாச்சுன்ற மாதிரி நானும் ரொம்பவே ஹாப்பியாக ஆகிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுனால. இந்த ஃப்ரிட்ஜை பார்த்து சின்ன கனவு நினைவான மாதிரி இருந்துச்சு. புது ஃப்ரிட்ஜுக்கு பொட்டு வச்சனோ இல்லையோ, ஆனால் கேக் ஆர்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கேக் ஆர்டர்லாம் டெலிவரி கொடுத்தேன்.